எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து மாஸ்கோவை பாதுகாக்கிறதுக்காக மத்த இடங்கள்ல இருந்து S-400, S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாத்தையும் மாஸ்கோவில் கொண்டு வந்து நிலைநிறுத்துறதா தகவல் வந்திருக்குது. அதை பத்தியும் அதுக்கப்புறம் ரஷ்யாவோட Tu-160 நியூக்ளியர் அட்டாக் பாமரை நேட்டோ நாடுங்க சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா நாட்டுக்குள்ளார பண்ண ஒரு சம்பவம் அங்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சுங்க. போன வீடியோலயும் நம்ம அதை பார்த்திருந்தோம். உக்ரைன் வந்து அவங்களோட அட்டாக் ட்ரோன்ஸுங்க அதுக்கப்புறம் மிசைல்ஸுங்களை பயன்படுத்தி ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோவில் அமைஞ்சிருக்க மாஸ்கோ ரீஃபைனரி லிமிடெட் மேல கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதல் அந்த பகுதியில் மட்டும் உணரப்படாம பக்கத்தில் இருக்கிற ஐரைஸ் பில்டிங் மேலாம் ட்ரோன்ஸுங்க போய் அட்டாக் பண்ணது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை சர்வதேச அளவில் ஏற்படுத்துச்சு. வெஸ்டர்ன் மீடியாஸும் சரி நேட்டோ நாடுகளும் இந்த தாக்குதலை பத்தி எப்படி பேசினாங்கன்னா, ரஷ்யா ஆயுத பலமும் ரஷ்ய அதிபர் புத்தினோட பலமே சரியா ஆரம்பிச்சிடுச்சு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாஸ்கோ அட்டாக்னு அவங்க வெளிப்படையாவே பேசினாங்க. ரஷ்யாவோட வல்லரசு தான உலகத்துல குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதோட தொடக்கம் தான் இதுன்னு நேட்டோ நாடுங்க பேசிட்டு வராங்க. இப்படி எல்லாம் மாஸ்கோ தாக்குதலை பத்தி வெறுப்பா கக்கற மாதிரி பேசுற நேட்டோ நாடுங்களுக்கு ரஷ்யாவோட உண்மையான வலிமை என்னன்றதும் நல்லாவே தெரியுங்க. வடிவேல் காமெடியில ஒரு விஷயம் வருங்க, சின்ன பையனை விட்டு பெரிய ஒரு ஆள் கிட்ட சண்டைக்கு நீ வாவான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு உக்ரைனை வச்சு நேட்டோ நாடுங்க ரஷ்யா கிட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா ரஷ்ய அதிபர் புத்தின் கிட்ட அவரோட ஈகோ சீன்ற மாதிரி தொடர் தாக்குதலை இந்த உக்ரைனை வச்சு அவங்க பண்ணிட்டு வராங்க. இதே நேட்டோவோட சீஃபா இருக்கிற மார்க் ரூத்தே வந்து நேட்டோவோட மீட்டிங்ல என்ன விஷயத்தை பேசியிருந்தாருன்னா, இந்த நிமிஷம் உக்ரைனோட போர் நடத்திக்கிட்டு இருக்கிற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து அடுத்த கட்ட டார்கெட்டா 2030 உக்ரைன் போற முடிவு கட்டிட்டு நேரடியா நேட்டோ நாடுகளோட மோதிரத்துக்கு எல்லா காரியங்களையும் பேக் எண்ட்ல பண்ணிட்டு வராரு. புட்டினோட பிரைமரி டார்கெட்ன்றது உக்ரைன் மட்டும் இல்லாம போலாந்து, பின்லாந்து, பால்டிக் நாடுகளா இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியான்ற இந்த 3 நாடுகளும் இருந்துட்டு இருக்குது. அதனால ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட இருந்து இந்த நாடுகள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு நம்மளோட ஆயுத பலத்தை நம்ம பல மடங்கு அதிகமாக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நேட்டோ கூட்டமைப்பு இருக்குதுன்னு மார்க் ரூத்தே பேசியிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா நேட்டோ மீட்டிங்ல பேசப்பட்ட இன்னொரு தகவல் என்னன்னா, அமெரிக்காவோட சேர்த்து 32 நாடுகளை உறுப்பினர்களா கொண்ட இந்த நேட்டோ கூட்டமைப்புக்குன்னு எந்த அளவுக்கு ராணுவ வலிமை இருக்குதோ அதுக்கு ஈக்குவலான ஆயுத பலத்தை ரஷ்யா வச்சிருக்காங்க. அவங்களோட வெப்பன் ஸ்டாக் ஃபைல்ல இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்களால நேட்டோ நாடுகளோட ஒரே நேரத்தில் 30 நாள் வரைக்கும் போர் நடத்துறதுக்கான திறன் ரஷ்யா கிட்ட இருந்துட்டு இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் கிடைச்சிட்டு வருது. அந்த காரணத்தினால நேட்டோ கூட்டமைப்பு எப்பவும் விழிப்பாவே இருக்கணும், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நேட்டோவோட ராணுவத்தை நம்ம நவீனமயப்படுத்தணும். அதுக்கு நம்மளுக்கு எக்கச்சக்கமான நிதி தேவைப்படுது. அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாம ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற 31 நேட்டோ நாடுகளும் அவங்களோட ஜிடிபில இருந்து அதிகமான பணத்தை நேட்டோ ராணுவத்துக்காக கொடுக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் இப்போ வந்திருக்குதுன்னு அந்த மீட்டிங்ல அவங்களுக்குள்ளார பேசியிருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ரஷ்யாவோட ஆயுத வலிமை எந்த அளவு அதிகமா இருக்குதுன்றது தெரிஞ்சும் உக்ரைன் அதிபரா இருக்கிற ஜெலன்ஸ்கியை பயன்படுத்தி இந்த நேட்டோ நாடுங்க அவரை வச்சு இப்ப என்ன பேச வச்சிருக்காங்கன்னா, ரீசெண்டா மாஸ்கோவோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் நாங்க டார்கெட்டா வச்சு அடிச்சது போர்ல எங்களுக்கு கிடைச்ச மகத்தான வெற்றியா இருக்குது. இதே வேகத்துல ரஷ்யாவோட ஆயுத வலிமையை நாங்க குறைச்சு காட்டுவோம். அதுக்கப்புறம் எங்களோட நிலங்களை ரஷ்யா அபகரிச்சு வச்சிருக்காங்க, அதையே எங்களால மீட்க முடியும். அதுக்கான நடவடிக்கைகள்ல எங்களோட ராணுவம் ஒவ்வொரு நிமிஷம் ஈடுபட்டு வரத்தா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசியிருக்காருங்க. இதோட அவர் நிறுத்துவார்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, நேட்டோ நாடுங்க கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுத்திருந்தாரு. அதுவும் ரஷ்யாவோட ஆயுத வலிமையை குறிப்பிட்டு அவங்களோட மாஸ்கோ டார்கெட்டா வச்சு பேசியிருந்தாரு. அமெரிக்காவுக்கு எப்படி ஒயிட் ஹவுஸோ அந்த மாதிரி ரஷ்யாவோட ஒரு அதிகார பீடமா இருக்கிறது கிரெம்ளின்ங்க. அந்த கிரெம்ளின் மாளிகை அமைஞ்சிருக்கிற மாஸ்கோவை பத்தி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன வார்த்தைகளை உதிர்த்து இருந்தாருன்னா, உக்ரைனோட அட்டாக் ட்ரோன்ஸ்ங்க தாக்குதல் நடத்தினதுல மாஸ்கோ நிலகுலைஞ்சு போயிருக்குது. அதனால மாஸ்கோவோட பாதுகாப்பை மீட்டெடுக்கிறதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் எங்கெங்க இருந்தோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்து மாஸ்கோல நிறுத்திட்டு வரதா உக்ரைன் ராணுவம் என்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஜெலன்ஸ்கி அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்ல வராருன்னா, நேட்டோவோட சப்போர்ட்னால எங்க உக்ரைன் ராணுவம் பல மடங்கு வலிமை அடைஞ்சிட்டு வருது. அதனால நாங்க மாஸ்கோ அடிக்க போகும்போது அவங்களால அவங்களோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெடையும் காப்பாற்ற முடியல, மாஸ்கோல அமைஞ்சிருக்க மத்த மிலிட்டரி அசட்ஸ் கூட அவங்களால பாதுகாக்க முடியல. உக்ரைனோட ஏவுகணைங்க ட்ரோன்ஸ்ங்களை கட்டுப்படுத்துற அளவுக்கு அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால தான் ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்ய நாட்டில் இருக்க மத்த மாகாணங்களை நிறுத்தி வச்சிருக்கிற ரஷ்யாவோட S-300, 400 அட்வான்ஸ்டு சிஸ்டமா இருக்க S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து மாஸ்கோல புதுசா டிப்ளாய்மென்ட் பண்றாருன்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புதுசா ஒரு வெடியை கொளுத்தி போட்டுருக்காரு. ரஷ்யா அவங்களோட தலைநகரா இருக்க மாஸ்கோவை பாதுகாக்கிற அளவுக்கு கூட அவங்க கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லன்னு நினைக்கிறதே முட்டாள்தனங்க. ஏன்னா உலக வல்லரசுன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னொரு நாடு உலகத்துல வச்சிருக்குதுன்னா அது ரஷ்யா மட்டும் தாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். போன வருஷம் 2025 இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு நடுவுல 4 நாள் யுத்தம் நடந்தது. இந்த 4 நாள் போறப்ப இந்தியாவோட மாநிலங்களை
குறி வச்சு பாகிஸ்தான் ராணுவம் அட்டாக் ட்ரோன்ஸுங்களையும் மிசைல்ஸுங்களையும் இஷ்டத்துக்கு ஏவனாங்க. 1-2 இல்லங்க, 300-400 அட்டாக் ட்ரோன்ஸுங்களை கூட ஒரு நாள்ல பாகிஸ்தான் அப்ப ஏவனாங்க. அப்படி ஒரே நாள்ல எக்கச்சக்கமான ட்ரோன்ஸுங்களை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஏவனப்ப இந்தியாவை தற்காத்து பாதுகாத்ததே ரஷ்யா கிட்ட இருந்து நாம வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற 3 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாங்க. அதுல இருந்து புறப்பட்ட இன்டர்செப்டார் மிசைல்ஸுங்க எல்லா விதமான அட்டாக் ட்ரோன்ஸுங்களையும் வானத்திலே வீழ்த்தி அடிச்சு காலி பண்ணி காட்டுச்சு. ரஷ்யா நம்ம கிட்ட கொடுத்த 3 S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தியே பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு போரில் நம்மளால தோல்வி ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா அதுவே ரஷ்யாவை எடுத்துக்கிட்டா அவங்க கிட்ட S-400 தாண்டி அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பயன்பாட்டில் இருக்குதுங்க. அதுவும் S-500 மாஸ்கோவிலே டிப்ளாய்மெண்ட் செய்யப்பட்டிருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம், அப்புறம் ஏன் உக்ரைனோட ட்ரோன்ஸுங்க ரஷ்யாவோட மாஸ்கோ ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் போய் தாக்குச்சுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. உக்ரைன் அனுப்பின 600 ட்ரோன்ஸுங்கள 88% ட்ரோன்ஸுங்கள ரஷ்யா அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி தாக்கி அடிச்சிருந்தாங்க. அந்த டைம் சில டெப்ரிஸுங்களும் அதுக்கப்புறம் ரஷ்யாவோட S-400ல இருக்கிற சில இன்டர்செப்டார் மிசைல்ஸுங்க மால் ஃபங்க்ஷன் ஆகி தான் இந்த மாஸ்கோ ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் மேல தவறுதலா தாக்குதல் நடத்தி இருக்கிறதா ரஷ்யாவோட அரசாங்கம் சொல்லிருக்காங்க. அதுவே இதே தகவலை மேற்கத்திய நாடுங்க வேற விதமா சொல்லுவாங்க. உக்ரைன் ட்ரோன்ஸுங்களை ரஷ்யாவால சமாளிக்க முடியலன்னு அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ரஷ்யா தலைநகரத்தை பாதுகாக்க முடியாம மத்த மாகாணங்கள்ல நிறுத்தி வச்சிருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மாஸ்கோவுக்கு அனுப்பிட்டு இருக்கிறதா உக்ரைன் அதிபர் பேசினார்ல, இதுக்கு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க செர்ஜி லாரோவ் என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்னா, எந்த நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் மத்த நாடுகளோட ஏவுகணையும் ட்ரோன்ஸுங்களையும் 100% தாக்கி அழிக்க முடியாது. ஒரு சில சதவீதம் அளவுக்கு ட்ரோன்ஸுங்க தாக்குதலையும் சேதத்தையும் ஏற்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் போர்கள்ல உண்டு. அப்படி மாஸ்கோவிலையும் உக்ரைன் ஏவன ட்ரோன்ஸுங்களால சில சேதங்கள் ஏற்பட்டதுதான். மற்றபடி உக்ரைன் நடத்தின தாக்குதலால மாஸ்கோவில் எந்த உயிரிழப்பும் ஏற்படல, படுகாயங்கள் கூட ஏற்படல. சேதங்கள் மட்டும்தான் ஓரளவு பதிவாயிருக்குது தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது. உக்ரைன் தவறான கருத்துங்களை முன்வைக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கணும்னு செர்ஜி லாரோவ் சொல்லியிருக்காருங்க. கடைசியா தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை பாதுகாக்கிறதுக்கு 4 அடுக்குங்களை கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யன் ஃபெடரேஷன் பயன்படுத்திட்டு வருது. வேர்ல்டுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட வலிமையில நம்பர் 1 இடத்துல இருக்கிற ரஷ்யாவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட பற்றாக்குறை எந்த காலத்திலும் ஏற்படாது. தப்பான ப்ரொபகண்டா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மாஸ்கோவை டார்கெட் பண்ணி அட்டாக் ட்ரோன்ஸுங்களை ஏவனதுக்கு அதுக்கான சரியான விலையை 5 நாள்ல உக்ரைன் அரசாங்கம் அவங்களோட சொந்த நாட்டில் பார்க்க வேண்டியிருக்கும்னு செர்ஜி லாரோவ் பகிரங்கமான மிரட்டலை கொடுத்திருக்காருங்க. இந்த பிரச்சனைங்க ஒரு பக்கம் இருக்க, ரஷ்யாவோட அணுகுண்டுங்களை சுமந்துட்டு போற Tu-160 வகையை சார்ந்த பாமரை நேட்டோ நாடுங்க சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அப்படி நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில பார்டர் பகுதியில் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல லேண்ட் பார்டர் மட்டும் இல்லாம சி பார்டர் இருக்குதுங்க. இந்த பார்டரை ஒட்டி நேட்டோ நாடுகளும் அப்பப்போ போர் பயிற்சிகளை பண்ணுவாங்க. ரஷ்யாவும் பதிலடி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு மாசமும் சில போர் பயிற்சிகளை பண்ணி எப்பவும் அந்த பார்டர் பகுதியை ஒரு பரபரப்பாவே வச்சிருப்பாங்க. அப்படிதான் யூகேவோட கடற்பகுதியை ஒட்டி ரஷ்யா அவங்களோட Tu-160 நியூக்ளியர் அட்டாக் பாமரை பக்கத்துல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த பாமர் விமானத்தை வச்சு ரஷ்யா எப்படி பயங்காட்டி இருந்தாங்கன்னா, பிரிட்டனோட இன்டர்நேஷனல் வாட்டர் ஜோன்ல அவங்களோட கடற்படையும் விமானப்படையும் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஒரு வேலையை பார்த்து ரஷ்யா பயங்காட்டி விட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பார்டர் பகுதியில் எப்பெல்லாம் ரஷ்யா அவங்களோட பாமர் விமானங்களையோ மற்ற போர் விமானங்களை பார்டர் கிட்ட கொண்டு வந்து ஆக்சஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் நேட்டோ நாடுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட போர் விமானங்களை வச்சு ரிட்டாலியேஷன் அட்டாக் பண்றதுக்கான ஒரு முயற்சியில அந்த பகுதியில் ஈடுபடுற மாதிரி ஒரு வித்தை காட்டிட்டு அப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்பவுமே அந்த நேட்டோ ரஷ்யாவோட பார்டர் பகுதியில் அதே ஒரு வித்தையை தான் நேட்டோ நாடுங்க காட்டியிருக்காங்க. நேட்டோ தலைமையகத்திலிருந்து கிடைச்ச உத்தரவுப்படி நார்வே நாடு அமெரிக்கா கொடுத்து வச்சிருக்கிற F-35 போர் விமானத்தை பயன்படுத்தி ரஷ்யாவோட இந்த பாமர் விமானத்தை சுட்டு வீழ்த்துற மாதிரியான ஒரு காரியத்துல அங்க ஈடுபட முயற்சி பண்ணாங்க. அதாவது அந்த Tu-160 பாமர் வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில இந்த போர் விமானமும் அதை பின்தொடர்ந்து வந்திருக்குதுங்க. ஆனா அந்த இடத்துல தப்பி தவறி கூட ரஷ்யாவோட பாமரை மிசைல்ஸ்களை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்துற மாதிரியான காரியத்தை நேட்டோ நாடுங்க பண்ணிட்டாங்கன்னா 2030 தேவையில்ல, இப்பவே நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல போர் ஏற்பட்டுருங்க. அது நல்லா தெரிஞ்சதுனாலதான் ரஷ்யாவோட Tu-160 பாமரை பின்தொடர்ந்துகிட்டே போற மாதிரி போயிட்டு நேட்டோ வான்பரப்புக்குள்ளார திரும்பவும் இந்த போர் விமானம் உள்ள நுழைஞ்சு தரையிறங்கிடுச்சுங்க. இப்படிலாம் பண்றது மூலமா நாங்க ரஷ்யன் ஃபெடரேஷனோட எப்பவும் போருக்கு தயாரா தான் இருக்கிறோன்றத காட்டணும் தான் நேட்டோ நாடுங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்ய தலைநகரை பாதுகாக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே பற்றாக்குறையா இருக்குதுன்னு உக்ரைன் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை பின்தொடர சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா இந்த 2 வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC, ரயில்வே எக்ஸாம், SSC மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலகம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் இந்த போருங்களை மட்டும் கைவிடாம நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசு நாடுங்க இந்த போருங்க எல்லாத்தையும் அடியோட ஒழிச்சு கட்டிட்டு மக்களுக்கான
மனிதனுக்கான அடிப்படை தேவைங்களா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.